அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வருடத்தின் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்தில் குறிப்பிட்ட சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வரக்கூடிய 2026 உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசியில பிறந்தவர்களுக்கு எதற்குமே யோகம் வேண்டும் என்று சொல்லும் மேசராசியில பிறந்த உங்களுக்கு குடும்ப உறவுக்குள் நல்ல ஒரு நிலை ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் மூலம் பொருளாதார வரவு உண்டு. ஏற்றுமதி தொழில்துறையில் நல்ல லாபம் உண்டு. வியாபாரிகள் அரசு தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகர்கள் பணியில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரியல் எஸ்டேட் உள்ளூரில் புதிய திட்டங்களை நீங்கள் தொடங்கலாம். ஷேர் மார்க்கெட்லேயும் சுற்றுலா துறை மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல மாற்றத்தை ஏற்படுத்த தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மனதில் ஒருவித அமைதியற்ற நிலையும் கை கால்களில் குடைச்சலும் ஏற்பட்டு விலகும். இந்த காலகட்டத்தில் தண்ணீரை தானமாக தருவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பவர்களை நலனை நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுக்கு இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகும். பழைய கடன்கள் அடைக்கப்பட்டு மன நிம்மதி ஏற்படலாம். தொழில்துறையில் பழைய கடன்கள் தீரக்கூடியதாகும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன் கேட்டபடி கிடைக்கக்கூடியதாகும். உத்தியோகர்கள் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் மூலம் வேலை பளு அதிகமாகும். ரியல் எஸ்டேட் வர்த்தக துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம். ஷேர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. மன அழுத்தம் மற்றும் நரம்பு தளர்ச்சி ஆகியவற்றால் அசதி ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். வெள்ளை பசுக்களுக்கு பசுமையான காய்கறிகளை நீங்கள் தீனியாக கொடுப்பதன் மூலம் உங்களுடைய சிக்கல்கள் விலகும். துணிச்சலை வெளியில் காட்டாமல் செயல்படுத்தும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைச்சிருக்கு. மனதில் புதிய துணிச்சலோடு உல்லாசமாக நீங்கள் வருவீங்க. தொழில்துறையில் புது ஒப்பந்தங்களில் லாபம் கிடைச்சிருக்கு. வியாபாரிகள் பெரும் முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு காலம் வரவில்லை. உத்தியோகர்கள் தகவல் தொடர்பாளர்களில் தெளிவாக செயல்பட வேண்டியது நல்லது. ரியல் எஸ்டேட்டில் உடனுக்குடன் முதலீடு இப்பொழுது தரக்கூடாது. ஷேர் மார்க்கெட்லேயும் மருத்துவ துறையிலும் உங்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்கள் தொழில்நுட்ப துறையில் பயிற்சிகளை பெறுவாங்க. வேண்டாத எண்ணங்களால் மனதில் கவலைகள் ஏற்படும். நல்ல தூக்கம் தேவை. பெருமாள் கோவில்களுக்கு நெய் தானம் செய்வது, பக்தர்களுக்கு புளிசாதம் பிரசாதமாக கொடுப்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய விரும்பாத கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படலாம். தாய் தந்தையர் மற்றும் இல்ல துணையுடத்தில் உறவுகள் மேம்படலாம். தொழில்துறையில் வழக்கமான பணிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். உத்தியோகர்கள் எதிர்பார்த்த சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும். ரியல் எஸ்டேட்டில் சிறிய வர்த்தக கட்டிடங்களில் நீங்கள் வாங்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் விவசாய விளைபொருள் நிறுவன பங்குகளில் லாபம் உண்டு. மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கல்வியில் நல்ல லாபம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கூடுதல் பணி சுமை காரணமாக மன உளைச்சல் மற்றும் வயிறு கோளாறு ஏற்பட்டு விலகும். மாலை நேரங்களில் கோவில் குளம் அருகில் அமர்ந்து பிரார்த்தனை செய்வதன் மூலம் சிக்கல்களை தீர்க்க முடியும். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளால் பெருமை ஏற்படலாம். தயாரிப்பு தொழில்துறையில் இது ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்குது. வியாபாரிகள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக கூட்டாக இணைந்து செயல்பட வேண்டும். உத்தியோகர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. ரியல் எஸ்டேட்டில் குடியிருப்பு திட்டங்களில் முதலீடு நீங்கள் செய்யலாம். ஷேர் மார்க்கெட்லேயும் திட்டமிட்டு முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். மாணவர்கள் ஆராய்ச்சி கலை பிரிவுகள் சிறப்பாக செயல்படுவாங்க. வயிறு கோளாறு தலைவலி ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். இரவு நேரங்களில் துவரம்பருப்பு சாதத்தை ஏழை எளியோர்களுக்கு அன்னதானமாக நீங்கள் கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன குடும்ப விஷயங்களில் கூட உங்களுடைய மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும். இதனால் மௌனம் தேவை. கட்டிட தொழில் துறையிலும் உங்களுக்கு இது லாபமான ஒரு காலம். வியாபாரிகளுக்கு புதிய சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும். உத்தியோகர்கள் புதிய பணிகளை ஏற்று செயல்பட வேண்டும். ரியல் எஸ்டேட்டில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஷேர் மார்க்கெட்டிலும் பெரு நிறுவன பங்குகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் விளையாட்டு கலாச்சார நிகழ்வுகளில் கலந்து கொள்வாங்க.
அலைச்சல் மற்றும் மன உளைச்சல் காரணமாக மன அழுத்தம் ஏற்படலாம். தியானம், அதிகாலையில் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு தீபம் ஏற்றி சிறிது நேரம் அமர்ந்து பிரார்த்தனை செய்வது நன்மை உண்டு. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டாலுமே வழக்கமான உற்சாகத்தோடு பணிபுரியும் உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும். சரியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு. தொழில்துறையில் இது ஒரு நல்ல நேரமாக இருக்குது. வியாபாரிகள் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம். உத்தியோகர்கள் பணியிடத்தில் திறமைக்கு சவாலான பணிகளை வந்து சேரக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட்லேயும் சிறிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம், தகவல் தொடர்பு துறையிலும் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. அடிக்கடி பயணம் செய்வதால் பசி, தூக்கம் ஆகியவற்றில் தடைகள் ஏற்படலாம். பெருமாள் கோவிலில் தாயாருக்கு தினமும் வெள்ளை நிற மலர்களை சமர்ப்பணம் செய்வதன் மூலம் நன்மைகள் வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு வெற்றி பாதையில் நடைபோடும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பொருளாதார வரவு உண்டு. அன்புக்குரியவர்களுடன் தொடர்பு ஏற்படலாம். தொழில்துறையில் புதிய முதலீடுகளுக்காக நீங்கள் கடன் விண்ணப்பம் செய்யலாம். வியாபாரிகள் அரசு ஊழியர்களின் பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும். உத்தியோகர்கள் ஊதிய உயர்வு பெறுவாங்க. ரியல் எஸ்டேட்டில் வர்த்தக கட்டுமானங்களில் முதலீடு செய்யலாம். ஷேர் மார்க்கெட்லையும் நிதித்துறை பங்குகளில் உங்களுக்கு ஆதாயம் கிடைச்சிருக்கு. சட்டம், பொருளாதார மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தலைச்சுற்றல், மயக்கம் இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். சிவபெருமானுக்கு விபூதி அபிஷேகம் செய்வது, முதியோர்களுக்கு காலணி தானம் செய்வது உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்புக்கு மரியாதை தரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் மனதில் புதிய தெம்பு ஏற்படலாம். குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தொழில்துறையில் உங்களுக்கு தொழில் விரிவாக்கம் செய்யலாம். வியாபாரிகள் புதிய திட்டங்களில் கிளை தொடங்கலாம். உத்தியோகர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய புதிய கூடுதலான பணி சுமைகளை ஏற்க வேண்டியிருக்கும். ரியல் எஸ்டேட், தொலைதூரத்து முதலீடுகளில் நீங்கள் மேற்கொள்ளலாம். ஷேர் மார்க்கெட் துறையிலும் நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. காய்ச்சல், உடல் அசதி ஏற்பட்டு மருத்துவத்தால் விலகும். மஞ்சள் நிறம் பழங்கள், அது மட்டும் இல்லாமல் தானியங்களை அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் உங்களுடைய சிக்கல்கள் விலகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய விஷயங்கள் தெரியும் நேரம் இது. குடும்ப பொருளாதார செலவு அதிகரிக்கலாம். பிறரை தேடி சென்று உதவி செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் பழைய கடன்கள் உங்களுக்கு வசூலாகும். வியாபாரிகளுக்கு பழைய ஒப்பந்தங்களில் லாபம் கிடைச்சிருக்கு. உத்தியோகர்கள் கூடுதல் நேரம் பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். ரியல் எஸ்டேட்டில் புதிய திட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்லேயும் வேளாண் நிறுவன பங்குகளில் லாபம் உண்டு. மாணவர்கள் சக மாணவர்களுடன் கூட்டாக படிக்க வேண்டும். மன உளைச்சல், தலைவலியால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மருத்துவத்தால் குணமாகும். ஆதரவற்ற முதியோர்களுக்கு பொருள் உதவி செய்வது, மௌன விரதம் கடைபிடிப்பது நன்மை தரும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு காரிய வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு. ஒரு சில தங்களுடைய பழைய ஆசிரியர்களை சந்தித்து பேசி பழகுவாங்க. தொழில்துறையில் பொருளாதார இலக்குகளை நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ளலாம். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் பெறுவாங்க. உத்தியோகர்கள் சக ஊழியர்களுடன் இணைந்து வெற்றி பெறுவாங்க. ரியல் எஸ்டேட்டில் வர்த்தகம், கட்டுமான திட்டங்கள், ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. மாணவர்கள் முன்னாள் பள்ளி விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கால்கள் மற்றும் பாதங்களில் வலி ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். தினமுமே மாலையில் வீட்டில் ஈசான முனையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் பிள்ளையார்கள் அழுகும்புல் மாலை சமர்ப்பிப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. சிக்கல் வரும் முன்னே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சமூக மதிப்பு உயரக்கூடியதாகவும் வெளி வட்டாரங்களில் தகவல்கள் தொடர்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது. தொழில்துறையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வியாபாரிகள் வர்த்தக விரிவாக்கம் செய்யலாம். வேறு வேலைகளை எதிர்பார்த்த உத்தியோகர்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், மற்றவர்களுடைய கருத்துக்களால் மன உளைச்சல், மன அழுத்தம் ஏற்பட்டு உங்களுக்கு விலகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.